அடுத்தடுத்து அவங்க கைது நடவடிக்கை தொடரும்ன்றது உங்களுக்கு புரியுதா? அவங்களோட சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த விஷயங்கள்லாம் பொறுமையா நடக்கும் அப்படின்றது தான் அவங்களோட நம்ம ஒரு படத்துக்கு போனாலும் 2 மணி நேரம் கழிச்சு தான் கிளைமேக்ஸ் வரும். 40 நாள் நீங்க அதுக்குள்ளேயே அடுத்த கிளைமேக்ஸ் வரணும். எப்படி அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கை துரிதமாக இருக்கும். நீங்க பாப்பீங்க, நம்மளாம் பார்ப்போம், உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி பேசுவோம். ஒரு ஊடகவியலாளர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஃபைன் சார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் எப்போ சரி செய்ய முடியும்? எல்லா விஷயத்துக்கும் பொறுமையா இருக்கலாம். இதுக்கு ஓகே, எங்களோட நிதி நிலைமை. இந்த கேள்வி நீங்க டிஜிபி பார்த்து கேக்குறீங்களா? சட்டம் ஒழுங்கு நீங்க சரி செய்யாம சும்மா உட்காந்துருக்கீங்களா? கேட்டு பாக்குறீங்களா போயிட்டு? இப்ப இங்க வர வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஹைதராபாத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை எழுந்திருக்கு. இன்னைக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு, நீங்க பாத்தீங்களா? அது 38 லட்சம் கோடி ரூபாய்க்கான ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது போடப்பட்டிருக்குல்ல, எல்லாருமே தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்களால இன்னும் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அந்த மாதிரியான ஒரு தோல்வியை அப்படின்றது. அதுக்கு நீ ஒழுங்கு ஆட்சி செஞ்சிருக்கணும். ஒழுங்கு ஆட்சி செய்ய துப்பு இல்லை, உனக்கு ஒழுங்கு ஆட்சி செய்யாதாலுக்கு நீ முட்டு கொடுத்த. அப்போ 2 பேருமே அழுகுதான் செய்யும். சார், மின்வெட்டு பிரச்சனை இன்னுமே முடியாம அது ஒரு தொடர் கதையாவே போய்கிட்டே இருக்கு சார். இதுக்கு இல்ல செந்தில் பாலாஜி சொன்னார்ல, அந்த விஷயம் தான் தொடர். ஏன் மின்வெட்டு நிகழ்துன்னு திமுக ஆட்சியில் கேட்கும்போது அணில்கள்லாம் போய் வயரை கடிச்சு வச்சுன்னு சொன்னார்ல, அந்த அணிலாம் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, கடிச்சு வச்சுது. சார், இது ஒரு பதில்னு நீங்க எப்படி சார்? இது ஒரு பதில் தான். இப்ப நீங்க சொல்றது அன்னைக்கு சொன்னது நீங்க ஒத்துக்கிட்டீங்க. நீங்க அவருக்காக வக்காலத்து வாங்குறீங்க, எனக்கு புரியலையே. சார், இப்போ மரியா வில்சன் அவர் கொடுத்துட்டாரு இந்த வெள்ளை அறிக்கை. இப்போ இது ரொம்ப பரவலப்பா பேசப்பட்டு இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தையும் இல்ல எந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் கொண்டு வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, 2500 பெண்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, 4000 மாணவர்களுக்கு அதாவது கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இவ்வளவு இருக்கும்போது என்கிட்ட இவ்வளவு கடன் சுமை இருக்கு, என்னால இதெல்லாம் கொடுக்கறதுக்கு டிலே ஆகும்ன்ற ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரா சார்? இவ்வளவு திருட்டுத்தனம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. செஞ்ச வாங்கின கடனை கூட மறைச்சு திருட்டுத்தனம் பண்ணியிருக்கிறாங்க. இதை தாண்டி அரசாங்கத்திற்கு வர வேண்டிய வருமானத்தை தடுத்து நிப்பாட்டி தனிநபருக்கு போயிருக்கிறது அப்படின்னும் பொழுது, இனி அரசாங்கத்திற்கு வர வேண்டிய அந்த வருமானத்தை அரசாங்க கஜானாக்கை கொண்டு இந்த இவ்வளவு ஜீரோல இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை அதிகப்படுத்தி இங்க இருக்கக்கூடிய மேன் பவர், இங்க இருக்கக்கூடிய ரிசோர்ஸ்ல வரக்கூடிய வருமானத்தை அரசாங்க கஜானா கொண்டு அதன் மூலமாக உங்களுக்கு நான் துரிதமாக செய்வேன். அப்போ மக்களுக்கு ஒரு விஷயம் கிளியர் கட்டா புரியும். ஒண்ணுமே இல்லாம இவ்வளவு ஜீரோல இருக்கும் போது இவர் இவ்வளவு விஷயத்தை கொண்டு கொடுத்துருக்காருன்னா, அப்ப 70 வருஷம் எவ்வளவு இந்த மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்க முடியும் இந்த திமுக அதிமுக நான் செய்யாம அவங்க தனி மனுஷனாக அவருடைய சொத்தை சேர்த்துக்கிட்டு சொகுசா இருந்தாங்க, மன்னன் மாமன்னன் புகழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படின்ற விஷயம் மக்களுக்கு புரிய வரும். கல்விக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 207 ஸ்கூல் 3 தான் திமுகவுடைய வரலாறா இருக்கும் பொழுது இவங்களுடைய ஒட்டுமொத்த முகத்திரையும் கிழிக்கப்படும். இப்ப இதெல்லாம் நீங்க எப்ப செய்வீங்கன்ற ஒரு கேள்வி மக்களுக்கு பொறுமையா புரிய வரும்ன்றா உங்களோட பாயிண்டா? மக்களுக்கு இவர் செய்ய புரிஞ்சிடும் சொல்றேன். இன்னைக்கு திமுக செஞ்சிருக்கிறது எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. அது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? புரிஞ்சுது. அவங்க திருட்டுத்தனம் பண்ணான்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? வாங்கின கடன் வரைக்கும் மறைச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுதா? இனி அடுத்தடுத்து அவங்க கைது நடவடிக்கை தொடரும்ன்றது உங்களுக்கு புரியுதா? அவங்களோட சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் உங்களுக்கு புரியுதா? நடக்கும். சோ அப்போ இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த விஷயங்கள்லாம் பொறுமையா நடக்கும் அப்படின்றது தான் அவங்களோட பாயிண்ட். ஒரு படத்துக்கு போனாலும் 2 மணி நேரம் கழிச்சு தான் கிளைமேக்ஸ் வரும். 40 நாள் நீங்க அதுக்குள்ளேயே அடுத்த கிளைமேக்ஸ் வரணும். எப்படி? ஆமா, அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கை துரிதமாக இருக்கும். நீங்க பாப்பீங்க, நம்மளாம் பார்ப்போம், உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி பேசுவோம். ஒரு ஊடகவியலாளர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஃபைன் சார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஃபைன் சார். எல்லாத்துக்குமே பொறுமையா இருக்க முடியுமா? நான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கெல்லாம் நம்ம பொறுமையா இருக்க முடியாதுல்ல. அது ஊடகவியலாளரை நானா சார் கேள்வி கேட்க முடியும். அதான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் எப்போ சரி செய்ய முடியும்? அதுக்கெல்லாம் நம்ம கால அவகாசம் 6 மாசம் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்ப கமெண்ட் பண்றீங்க அப்படின்னு இவரும் மேடையில சொன்னாரு. எல்லா விஷயத்துக்கும் பொறுமையா இருக்கலாம். இதுக்கு ஓகே, எங்களோட நிதி நிலைமை. இந்த கேள்வி நீங்க டிஜிபி பார்த்து கேக்குறீங்களா? சட்டம் ஒழுங்கு நீங்க சரி செய்யாம சும்மா உட்காந்துருக்கீங்களான்னு கேட்டு பாக்குறீங்களா? போய் கேட்டு பாருங்க, என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க காவல்துறை, எந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு, எல்லா விஷயத்தையும் மாத்துறாங்க. ஒவ்வொருத்தரும் பணம் வாங்குறது, காசு வாங்குறது பயப்படுறான். இங்க இருந்து பொறிக்க போயிருங்க தொட்டாக்கா அடுத்து 1 தூக்கிடுவோன்னு பயப்படுறாங்க. ஆபாசமா திமுக காரன் வளர்த்து விட்டா கூட இன்னைக்கு அவன் மேல குண்டாஸ் பாயன்றதுக்கு உதாரணம் முக்தாரு. புரியுதுங்களா? நடக்கும். காவல்துறை வேலை செய்யறாங்கல்ல, பாக்குறீங்கல்ல, செய்வாங்க. சார், அந்த விஷயம் நாங்க அப்ரிஷியேட் பண்றோம் சார். பட் அதே டைம் மாரிதாஸ் அவர்களை நீங்க கைது நடவடிக்கை பண்ணது இந்த கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா நம்ம எந்த மாதிரியான ஒரு விமர்சனம் வச்சாலும் கைது நடவடிக்கை எடுக்குமா? இதுக்கு முன்னாடி இந்த டிஎம்கே கவர்மெண்ட் சார் சௌகுஷன் மாரிதாஸ் எந்த கட்சியை சார்ந்த நபர்னு எல்லாருக்கும் தெரியுமா? தெரியும் சார். பிஜேபி சார்ந்த நபரா? அதிமுக பிஜேபி அதிமுக பிஜேபி அதிமுக பிஜேபி ரெண்டும் ஒண்ணுதான், தனித்தனியா இல்ல சார். ஸோ அங்கே உட்காந்து கொண்டு அவதூறுகள் பேசுறாருன்றதா அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருந்துச்சு.
ஓகேங்களா? தொடர்ந்து அவதூறு பேசாம இருக்கிறது அவருக்கு நல்லது. ஒரு சமூகத்தை நல்லபடியாக கொண்டு போறது தான் ஒரு ஜேர்னலிஸ்டோடைய கடமையா இருக்கும். ஒரு ஊடகத்துல உட்காந்து நீங்கள் பொதுவெளியில் பேசும்பொழுது சிறந்த கருத்துக்கள் எடுத்து பேசுமே தவிர, யாரு ஒரு பேர் வந்து ஒரு எந்த பேரு எந்த இனிஷியலோட கனெக்ட் ஆகுதுன்னு எதுவுமே தெரியாம முட்டாள்தனமா பேசக்கூடாதுமா. அதைத்தானே கண்டிக்கிறாங்க. இப்ப இங்க வர வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஹைதராபாத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை எழுந்திருக்கு. இன்னைக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு, நீங்க பாத்தீங்களா? அது குற்றச்சாட்டு, அது வந்து வதந்தி. இன்னைக்கு தொழில்துறை அமைச்சர் வந்து இன்னைக்கு வந்து பெரிய ஒப்பந்தம் சைன் பண்ணிருக்காங்க. கொரியா கவர்மெண்டோட சொல்ல வரீங்களா? அந்த ஒரு நார்த் கொரியா போயிருந்தாங்களே சார், அந்த ஒரு விஷயம் சொல்ல வரீங்க. இன்னைக்கு முதலமைச்சர் வந்து அவங்க முன்னிலையில கையொப்பம் ஆயிருக்கு. தூத்துக்குடியில வந்து கப்பல் நிறுவனம் வந்து வருது, அதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. 15,000 பேருக்கு நேரடியாக வருது. 38 லட்சம் கோடி ரூபாய்க்கான ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. ஃபைன் சார். சார் இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது போடப்பட்டிருக்குல்ல, இதுக்கு நீங்க அப்ரிஷியேட் பண்ணணும்ல. இதுக்கு உடனே ஃபைன் கடந்து போனா என்ன பண்ணணும்ல? வந்த ஒரு 40 நாளுக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர் என்ன செஞ்சிருந்தாரு? வெள்ளை அறிக்கை கேட்டா வெள்ளை பேப்பர் தூக்கி காமிச்சார். அவ்வளவுதான் அவருடைய அறிவு. உங்களுக்கு புரிஞ்சா? 2 அமைச்சருக்குமான வித்தியாசம் புரியுதா? வளர்ந்துகிட்டதுக்கும் சொன்னதை செஞ்சு காட்டுறதுக்கும் வித்தியாசம் புரியுதான்னு கேட்டேன். சார், தனி மனித தாக்குதல் தனி மனுஷன் நான் சொல்லவே இல்லையே. வளர்ந்து கிட்டதுன்னா நீங்க பொருளாதாரத்துல வளர்த்தோன்னு சொன்னீங்க, ஆனா வந்து இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கீங்களா, இவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்கீங்கன்னு சொன்னேன் நான். இது எப்படி தனி மனித தாக்குதலா இருக்கும்? சார், இது வந்து இப்போ புரியாமைமா, உங்களுக்கு அறியாமை. நீங்கள் ஒரு பார்வையில பார்க்காதீங்க. நீங்கள் வந்து பிஜேபி கண்ணோட்டத்திலயோ அதிமுக கண்ணோட்டத்திலயோ பார்க்காம காமனா ஒரு ஊடகவியலாளர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நானா சார்? எல்லாருமே. சரி சார். சார், அடுத்துதான் இப்போ திமுக மேடைக்கு மேடை வந்து இது வந்து திமுக கூட்டமா இல்ல வந்து ஓமுக கூட்டமா, அதாவது ஒப்பாரி முன்னேற்ற கழகம்னு தயவுசெய்து பேரை மாத்திக்கங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் போய் நீங்க கதறீங்க, ஒப்பாரி வைக்கிறீங்க. இன்னுமே வந்து மக்கள் ஸ்டாலின் அவர்களை தான் வந்து சிஎம்மா நினைச்சிட்டு இருக்காரு. நான் உங்களுக்கு வந்து ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிஎம் அவர்கள் ஒரு வேண்டுகோள் விடுச்சிருக்காரு சார். கலாநிதி வீராசாமி அவங்களோட திருமண ஏதோ ஃபங்க்ஷன்ல அங்க போயிட்டு இவர் வந்து ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காரு. ஒப்பாரி முன்னேற்ற கழகம் அவரே சொல்லிட்டாரு. இல்ல சார், மக்கள் வந்து சொல்றாங்க. பட் இவர் வந்து ஒரு வேண்டுகோள் விடுச்சிருக்காரு இன்னைக்கு. நாங்க வந்து இன்னைக்கு சிஎம் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். அது என்ன அப்படின்னா, உங்களை மீறி நிறைய விஷயங்கள் வெளியில நடக்குது, அதெல்லாம் பாருங்க. மீடியாலேயே இருக்காதீங்க. கோட் சூட் போடுறது, இல்ல டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் எடுத்துட்டு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்களையும் தாண்டி எங்க அமைச்சர் வந்து எப்படி வந்து ஞானசேகரன் வீட்டுல போய் பிரியாணி சாப்பிட்டாரோ அந்த மாதிரி உங்க அமைச்சர் யாராவது போக சொல்லுங்கன்னு சொல்றாரா? இல்ல அண்ணா யூனிவர்சிட்டியில ஒருத்தர் பூந்தவொடனே, ஞானசேகரன் ஒருத்தர் பூந்தவொடனே அனுதாபி திமுக காரன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க சிசிடிவி வேலை செய்யல அப்படின்னு அதிகாரிகள் வச்சு சொல்லுங்கன்னு சொல்ல வராரா? இல்ல என்ன சொல்ல வராரு புரியலையே எனக்கு அவரு. இல்ல சார், நாங்க அதுதான் சார் நானும் உங்ககிட்ட கேட்கிறோம். எல்லா மேடையிலுமே இன்னும் மக்கள் வந்து அவரை தான் சிஎம்மா நினைச்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. அததான் புரிஞ்சு. அப்போ உங்களுக்கு மேட்ரு. அப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் உட்காந்து செய்தியை பாருங்க. நீங்க முதலமைச்சர் கிடையாது, எம்எல்ஏ கூட கிடையாது, உங்களை தோக்கடிச்சு உட்கார வச்சிருக்காங்க வீட்டுல அப்படின்ற செய்தியை ஸ்டாலினை படிக்க சொல்லுங்க, படிச்சு தெரிஞ்சுக்க சொல்லுங்க சார். இப்போ படிச்சு தெரிஞ்சுக்க சொல்லுங்க மேடம். சார், சத்யராஜ் அவர்கள் மேடையில வந்து அழுதாரு. அப்புறம் வந்து வைரமுத்து அவர்கள் வந்து ஒரு வீடியோ போட்டாரு. சத்யராஜ் அவங்களோட பொண்ணு ஒரு பக்கம் வந்து பேசிட்டு இருக்காங்க. உதயநிதி அவர்களும் அப்புறம் வந்து சேகர் பாபு அவர்கள் எல்லாருமே வந்து தொடர்ந்து வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்களால இன்னும் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அந்த மாதிரியான ஒரு தோல்வியை அப்படின்றது. அதுக்கு நீ ஒழுங்கு ஆட்சி செஞ்சிருக்கணும். ஒழுங்கு ஆட்சி செய்ய துப்பு இல்லை உனக்கு. ஒழுங்கு ஆட்சி செய்யாதாளுக்கு நீ முட்டு கொடுத்த. அப்ப 2 பேருமே அழுகுதான் செய்யணும். மக்கள் அழுதாங்கல்ல. ஒவ்வொரு பெருவில் வந்த பொழுது சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், முங்கிய பொழுது வந்து மக்கள் பேர் அப்படி துடிச்சு அழுதாங்கல்ல. நான் போயிருந்தேன் ஸ்பாட்டுக்கு, எண்ணூர்ல. நின்ன இடத்துல மலம் கழிச்சோன்னு சொன்னாங்களே. நின்றுகிட்ட இடுப்பளவு மார்பளவு தண்ணியில மாதவிடாய் காலத்தில் நாங்கள் வந்து ஃபுல்லா இன்ஃபெக்ஷன் ஆகி நாங்கள் பாதிக்கப்பட்டோம்னு என்கிட்ட சொல்லி அழுதாங்களே. ஒரு ஆட்டோ நபர் என்கிட்ட சொன்னாரு, அண்ணன் இது வரைக்கும் 1 ரூபா கூட நான் யார்ட்டையும் கையேந்து பிச்சை கட்டுறது இல்லைன்னா, 1 ரூபா வந்து யார்ட்டையும் வந்து நான் வந்து கடன் கேட்டது கிடையாது. ஆனா இன்னைக்கு நான் ஒரு பிச்சைக்காரன் மாதிரி ஒரு பண்ணுக்கு ரொட்டிக்கு நான் கையேந்து வச்சிட்டானே, என் பிள்ளைய நான் காப்பாற்றி அவனை போய் பிச்சை எடுக்காத ஒரே கெஞ்சினேன்னு சொன்னானே. அவன் அழுதான்ல. அவன் தன்மான சுயகௌரவம் எல்லாத்தையும் விட்டுட்டு அழுதான்ல. அழ வச்சிங்கல்ல, அழு. அப்போ உட்காந்து அழு, நல்லா அழு. கத்தி அழு, கதிரி அழு. வடிவேல் சொல்ற மாதிரி ஐ ஆம் ஹாப்பி தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, என் மக்கள் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். ஃபைன் சார். இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம் சார் இன்னும் இந்த தாவேகா ஆட்சியில? பாருங்க, சட்டமன்றம் கூடும்போது நாளைக்கு இருக்கக்கூடிய காட்சி பாருங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஃபைன் சார். இப்போ ஒரு வந்து பிஎம் பார்க்க போயிருக்காருல்ல சார், இதுக்கு முன்னாடி இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து கலந்துக்கல. 2 வருஷமும் வந்து புறக்கணிச்சிட்டாரு. ஆனா இப்ப இவர் போய் மீட் பண்ணி, நிதியமைச்சரும் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணாரு. சோ இப்ப நமக்கு வர வேண்டிய நிதியை வந்து அவங்க ஒதுக்கி கொடுத்துருவாங்களா சார்? ஏன்னா அவங்க நிதி இன்னும் கொடுக்கல அப்படின்றது தானே இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்டோட ஒரு தொடர்ந்து அவங்க அதை மட்டுமே தானே பிளேம் பண்ணியிருந்தாங்க. உங்க அப்பா வீட்டு பைசாவா நாங்க கேட்கிறோம்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் கூட சொன்னாரு. இப்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா சார், இவர் போய் பேசி நல்ல ஒரு ராப்போ பில்டப் பண்ணி நம்ம கிடைக்க வேண்டிய பைசா? மாநிலத்துடைய முதலமைச்சராக இவருடைய கடமையை செஞ்சிருக்கிறார். ஒரு பிரதமருடைய
கடமை உணர்ந்து அவர் செய்யறாரா செய்யலையா, இல்லை தமிழ்நாடை வஞ்சிக்கிறாரா, இல்லை வந்து நேர்மையாக நடந்துக்கிறாரான்னு அவர் செய்யும் போது நமக்கு தெரியும். இல்லாட்டி அவர் இன்னமும் திமுக அதிமுக கூட தான் கூட்டணியில முதல் பிரதமர் இருக்காரான்றது எக்ஸ்போஸ் ஆயிடுவார். பொறுத்திருந்து பார்ப்போம். சார், மின்வெட்டு பிரச்சனை இன்னுமே முடியாம அது ஒரு தொடர் கதையாவே போய்கிட்டே இருக்கே சார். இதுக்கு வந்து இல்ல செந்தில் பாலாஜி சொன்னார்ல, அந்த விஷயம் தான் தொடருது. ஏன் மின்வெட்டு நிகழ்துன்னு திமுக ஆட்சியில் கேட்கும்போது அணில்கள்லாம் போய் வயரை கடிச்சு வச்சுன்னு சொன்னார்ல, அந்த அணிலாம் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது போட்டு கடிச்சு வைக்குது. சார், இது ஒரு பதில்னு நீங்க எப்படி சார்? இது ஒரு பதில் தான். முன்னாடி அமைச்சர் இப்ப நீங்க வந்து சொல்றது அன்னைக்கு சொன்னது நீங்க ஒத்துக்கிட்டீங்களே. அன்னைக்கு செந்தில் பாலாஜி சொன்னது இந்த ஊடகம் ஒத்துக்கிச்சே சார். ஆர்எஸ் பாரதி அவர் கூட ஒரு இல்ல அன்னைக்கு இதை ஒத்துக்கிட்டீங்களே. அதுதான் சரி, அதுக்கும் நான் பதில் சொல்றேன். ஆர்எஸ் பாரதி அவர் ஒரு மேடையில பேசியிருக்காரு. வந்து ஆர்எஸ் பாரதி வந்து இந்த ரெட் லைட் மீடியான்னு சொல்லி ஊடகவியலாளர்கள் வந்து கேவலமா பேசினாரு. அதுவா சார்? ஏன் சார் சொன்னாரா சொல்லலையா மேடம்? நீங்க என்ன அவருக்காக வக்காலத்து வாங்குறீங்க? எனக்கு புரியலையே சார். நான் யாருக்கும் வக்காலத்து. அப்ப நீங்க கேளுங்க, ஏன் எமோஷன் ஆகுறீங்க? மீடியாவை ரெட் லைட் மீடியான்னு சொன்னவர் தானே. நான் கேள்வி கேட்டதுக்கு நீங்க டைரக்டா இன்னைக்கு ஒருத்தன் படிச்சிருக்கானா, ஒரு நீதிபதி வந்திருக்கான், இன்னைக்கு எல்லாம் பட்டப்படி படிச்சிட்டீங்களா, திமுக போட்ட பிச்சைன்னு சொல்லி பேசினாரு அவதானே, அந்த அரசு பாரு தானே. இந்த திமிர்த்தனமா பேசுனதுனாலதான் நீ உட்கார வச்சிருக்கேன் கூப்பிடல. சொல்லுங்க, என்ன சொன்னாரு அவரு? அவர் சொன்னாரு, ஃபியூஸை புடுங்கிறதுக்கு எங்களுக்கு ஃபியூஸை புடுங்கிட்டோமா நாங்க அப்படின்னு வந்து திருடிட்டு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி மின்சாரத்துறை அமைச்சர் வந்து சிடிஆர் நிர்மல்குமார் சொன்னதுக்கு அவர் வந்து ஒரு எதுக்கு சொல்லியிருந்தாரு சார். அதுக்கு ஃபியூஸை புடுங்கினது முன்னாடி இருந்த, இப்போ உங்ககிட்ட தானே அதிகாரம் இருக்கு, உங்ககிட்ட தானே ஆட்சி இருக்கு, எங்களுக்கு அப்ப நீங்களே வந்து கண்டுபிடிக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தை. யாருமா கேக்குறேன்? எம்எல்ஏவா எம்பியா தெரிஞ்சுக்கலாம்னு கேட்குறேன். திமுக என்னவா இருக்காரு? ஒன்னே ஃபேஸ் பண்ணி தான் உட்கார வச்சிருக்காங்க, எங்களுக்கு தெரியும். ஃபைன் சார். இப்போ சி விஜயபாஸ்கர் அவர் வந்து இப்போ இங்க அதிமுகல இருந்து ரிசைன் பண்ணிட்டாரு சார். அடுத்ததான் அவரும் தாவேக்காக்கு வருவாரா அப்படின்ற மாதிரியான தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்காரா? இல்ல சார், அதான் உங்ககிட்ட கேட்கிறோம் சார். எனக்கு தகவல் கொடுக்கல. அது நீங்க தாவேக்கால நீங்க வந்து செய்தி தொடர்பாளர் தானே சார்? இல்ல, அதனாலதான் சொன்னேன் எனக்கு தகவல் கொடுக்கலன்னு சொன்னேன். கொடுத்துதான் நாங்க வெளிப்படையா சொல்லுவோம். இல்ல சார், உதயநிதி அவர்கள் கூட தொடர்ந்து பிளேம் பண்ணிட்டு இருக்காரு. மத்த கட்சிகள் போட்ட பிச்சையில தானே நீங்க வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தைகள் இங்க தொடர்ந்து பேசப்பட்டு தானே சார் இருக்கு. திருமாவளவன் கூட சொன்னாரு, நாங்க எப்ப வேணாலும் நாங்க வெளியில வந்துருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நாங்க உங்களுக்கு ஆதரவு தெளிவா சொல்றாரு. இது எங்களுடைய கட்சிக்கு நான் தான் தலைவன், நீ இல்ல நீ மூடிக்கிட்டுன்னு சொல்லி எல்லா கூட்டணி கட்சி தலைவரும் சொல்லிட்டாங்க. எங்களுடைய பிச்சையில தான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க இவ்வளவுன்றதையும் அவங்க பதிவு பண்ணிட்டாங்க இன்டைரக்டா. இல்ல உதயநிதி இப்படி சொல்லியிருந்தா அதுக்கு நீங்க அப்படி புரிஞ்சுக்கலாம். இப்போ திமுக போட்ட பிச்சை அதுலதான் வந்து நீங்க இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து நீதிபதியா இருக்காருன்னு சொல்லி அரசு பாரதி பேசினதுக்கும் நீங்க உதயநிதி இப்படி சொன்னாருன்னு சொல்றீங்கல்ல, நாங்க போட்ட பிச்சைன்னு, ரெண்டுத்துலயுமே அந்த ஆணவத்துடைய வெளிப்பாடு உங்களுக்கு தெரியுதா? ஏன் அவங்க தோத்து போனாங்கிறது இன்னமும் அவங்களுக்கு புரியுதா? இப்படி திமிர்த்தனமாக மக்களை மதிக்காம ஒரு ஏகத்தாளமா மன்னமாமன்னு பேசுறது. அவங்களுடைய ஆட்சி காலத்துல 207 ஸ்கூலை மூடிட்டு, ஆனா பேசுறதெல்லாம் திமிருத்தனம். மக்கள் ஏன் உங்களுக்கு புறக்கணிச்சாங்க புரிஞ்சா? அப்படி பார்த்தாக்கா மக்கள் சொல்லலாம்ல, நாங்க கொடுக்குற வரி பணம் நாங்க அதுலதான் நீ வந்து சோறு சாப்பிடுற, அப்ப நாங்க போடுற பிச்சைன்னு அவங்க சொல்லலாமா? இல்ல கேக்குறேன், மக்கள் அப்படி கேட்கலாமா? இல்ல சார், எங்களுடைய வரி பணத்துல தான் சோறு திங்கிற நீ, நாங்க போடுற பிச்சை தான் மக்கள் சொன்னா ஏத்துப்பாங்களான்னு கேட்கிறேன் நானு. வார்த்தையை அழகா கையாளணும், புரியுதுங்களா? வார்த்தைன்றது ஒரு கூர்மையான கத்தி, இருமுனை கூர்மையான கத்தி, ரெண்டு பக்கமும் குத்தும். இன்னுமே இன்ஸ்டாகிராம்ல தான் ரீல்ஸ் போட்டு தான் நீங்க ஜெயிச்சீங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கிறதுனாலதான் ஸ்டாலின் கூப்பிட்டு 2 பசங்களை கூப்பிட்டு ரீல்ஸ் போட்டாரு, அதை சொல்றீங்களா? சொல்லுங்க சார். அவங்க சொல்றது டிவிகே கவர்மெண்ட், டிவிகேல ரீல்ஸ் போட்டே வந்து நீங்க இந்த மாதிரி ஆட்சி பிடிச்சிட்டீங்க, இன்னுமே மினிஸ்டர்ஸ் வந்து எங்க போனாலுமே கேமராவோட ஏன் சுத்துறீங்க, ஏன் வந்து இன்னுமே அதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒரு பிஜிஎம் எல்லாம் போட்டு சொல்றது யாரு? எந்த மானஸ்தன்? திமுக மானஸ்தனா? திமுக இருக்கிறவங்க எல்லாருமே தானே சார். அப்பாவிங்க மானஸ்தான் தெரியும். இந்த மெட்ரோ ட்ரெயின் முதல் கொண்டு ஸ்டாலின் போட்டோ ஒட்டி விட்டது யாரு? எந்த யூடியூப் தந்தாலும் ஸ்டாலின் தொடரட்டும்னு போட்டது யாரு? விளம்பரம் ஏத்துனது யாரு? நீங்க தானே. மானங்கட்டத்தனமா நீங்க பேசக்கூடாது. நம்ம அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கிட்ட நாங்க கோரிக்கை வச்சிருக்கிறோம். அரசாங்க பணத்தை எடுத்து தனிப்பட்ட விளம்பரத்திற்காக எவ்வளவு செலவு செஞ்சாங்கன்னு கேட்டிருக்கோம். அவர்கிட்ட ஒரு வெள்ளரிக்கை கேட்டிருக்கோம். கூடி சீக்கிரம் அதுவும் வரும், இப்ப பேசிக்கலாம். அதுவும் நீங்க தனியா வந்து வெளியிட போறீங்களா சார்? வெளியிடணும்ல, மக்கள் பணத்தை எடுத்து உன் சொகுசுக்கு நீ வந்து விளம்பரம் பண்ணி சுத்தின இல்ல, செய்வோம். அந்த விளம்பரத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க, எவ்வளவு செலவு பண்ணி தோத்தாங்கன்றத சொல்லுவோம். எவ்வளவு விளம்பரம் பண்ணி மக்கள் பணத்தை விளம்பரம் பண்ணி மக்கள் எப்படி உன்னை மதிக்காம தோக்கடிச்சாங்க, சின்ன பிள்ளைங்க எப்படி நீங்க தோத்து போனீங்க, சின்ன பிள்ளைங்க தான் எங்களை தோக்கடிச்சுன்னு வெக்கம்லாம் நீங்க சொன்னீங்கன்றதையும் சேர்த்து சொல்லுவோம். இந்த ஜென்சி கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தானே சார் ஆரம்பிச்சாங்க. அப்போது இந்த மாதிரி நீ ரீட்வீட் பண்ண போற தானே? கேட்டுக்கிட்டேன். சரி சொல்லுங்க
சார் இப்போ வந்து கொல்லூர் மூகாம்பிகை இவர் போயிட்டு வந்தாருல்ல சார், அந்த கொல்லூர் மூகாம்பிகை போயிட்டு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னும், இவர் புரோட்டோகால் ஃபாலோ பண்ணல. 125 கிலோமீட்டர்ஸ் அவரே வந்து டிரைவ் பண்ணியிருக்காரு. தட் இஸ் நாட் வந்து இன் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லப்படுதே சார். அதுக்கு எல்லாருமே வந்து எப்படி அவருக்கு அங்கே எவ்வளோ வரவேற்பு, அவர் எவ்வளோ கியூட், அவர் எவ்வளோ ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் வந்து ஒரு ரீல்ஸ், அதுக்கு ஒரு ஃபாலோயர்ஸ் அப்படின்ற மாதிரி பேசப்படுதே சார். சிஎம் யாரு? விஜய் சார். அவ்வளவுதான். இதுக்கு கண்டவர்களுக்கெல்லாம் கண்டது பதில் சொல்ல மாட்டார் அவர். அப்புறம் புரோட்டோகால்னு ஒண்ணு இருக்குல்ல சார், புரோட்டோகால்னு ஒண்ணு இருக்குல்ல, அவரு தான் வந்து டிரைவ் பண்ண திருடக்கூடாது, அதான் புரோட்டோகால். உறுதிமொழி எடுக்கிறீங்கல்ல, நாங்க பதவி ஏற்கும் பொழுது திருட மாட்டோம், மக்களுக்கு வந்து நேர்மையா இருப்பாங்க. அந்த புரோட்டோகால் படி திமுக ஆட்சி செஞ்சியா? அதிமுக செஞ்சியா? பிஜேபி செஞ்சியா? சவுக்கு எடுத்துக்கிட்டு சட்டையை கழட்டிட்டு நெஞ்சில் அடிச்சுக்கிறது புரோட்டோகாலா? அண்ணாமலை செஞ்சீங்கல்ல. புரோட்டோகால் பத்தி தான் நீங்க பேசாதீங்க, எங்களுக்கு தெரியும். அப்புறம் 1000 வாங்கிக்க, 200 2000 வாங்கிக்க, குரங்கு மாதிரி தாவாதன்னு சொல்லி ஊடகங்கள் பேசினால அண்ணாமலை, அது புரோட்டோகாலா? இல்ல பெண் அவங்க கட்சியை சார்ந்த பெண்கள் வந்த பொழுது என் ரூம்ல இருக்க ஸ்டிக்கரை கிழிச்சிட்டுன்னு சொன்னாங்களே, அது புரோட்டோகாலா? யாரை கேவலப்படுத்துறதுக்கு அந்த வார்த்தையை சொன்னீங்க? புரோட்டோகால் பத்தி தான் நீங்க எங்கள்கிட்ட பேசாதீங்க. எவனும் எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பார்த்துக்கலாம். சார் இப்போ இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் ஏதோ ஸ்பெஷல் வந்து கோர்சஸ்லாம் வந்து கொடுக்க போறதா அப்படின்னு நேற்று மெழுகுவத்தி ஏற்றி அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாருல்ல அது சார். என்னன்னே உங்களுக்கு தெரியல. ஸ்பெஷல் கோர்ஸ்ன்றீங்க, பயிற்சி வகுப்பு. பயிற்சி வகுப்பு தான் சார். அதான் எப்படி முன்னாடி எம்எல்ஏக்கள் கூட அதிகாரிகள் யார் வேணாலும் அந்த கிளாஸஸ் வந்து எடுக்கலாம் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லப்படுது இல்ல சார். எப்படி வந்து ஒரு சட்டமன்றத்துல பேசணும், எந்த நேரத்துல வந்து கேள்வி நேரத்துல என்ன மாதிரியான கேள்வி கேட்கணும், எப்படி ஒரு சபாநாயகர்கிட்ட வந்து நீங்க வந்து டைம் கேட்கணும், எப்படி அணுகணும், எந்த விஷயத்த பேசணும், எதை பேசக்கூடாதுன்ற ஒரு வரமுறையெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு பயிற்சியா கொடுக்குறாங்க. அது தெரியாம வந்து திமுக வந்து என்ன பண்ணாங்கன்னா, அதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவெல்லாம் புடைய பிடிச்சி இழுத்து அடிச்சாங்கல்ல, அந்த மாதிரி பொறித்தனமெல்லாம் செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. செஞ்சிருக்காங்கல்ல, இந்த வரலாறு இருக்குல்ல, அதை சொல்றேன் நான். அண்ணாமலை அவர்கள் இப்போ வந்து இயக்கம் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு. இந்த இயக்கம் பெரிய லெவல்ல போச்சு அப்படின்னா இது வந்து 2031 நாங்க கட்சியா ஆரம்பிச்சு அது வந்து ஒரு பெரிய ஒரு போட்டியா பார்க்கப்படும்ல சார். அப்போ 2031 அண்ணாமலை இன்னும் 5 வருஷம் அப்புறம் பேசலாம். ஃபைன் சார். இவ்வளவு நேரம் வந்து எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பதில் சொன்னீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.